அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியலட்சுமி பல போராட்டங்களை தாண்டி அவங்களோட வாழ்க்கையில் லட்சியம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை நோக்கி பயணித்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தன்னோட ஃபேமிலி அதனால் எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுலையும் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறாங்க நம்ம பாக்கியா. ஆனால் நம்ம இனியாவோட வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடக்காமலே போயிடுது. என்னென்னா இனியாவுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்கணும், இனியாவும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பாக்கியா வந்து ஆசைப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இனியா என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா வந்து நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால தான் ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் இழந்துட்டு சாதாரணமாக ஒரு கடையில் இப்போ உட்காந்துட்ருக்காங்க. அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட ஸ்டார் ஹோட்டலில் நடக்கிற காம்படிஷனில் கலந்ததுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் நம்ம பாக்கியாவை வந்து போட்டிக்கு தகுதியானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவங்கள வர சொல்லியிருக்காங்க. நம்ம பாக்கியாவும் என்ன பண்ணாங்க, எப்படி நம்ம போய் கலந்துக்கிட்டாலும் நமக்கு கண்டிப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா இது வெளிநாடு சமையல் அப்படிங்கிறத தாண்டி நம்மளோட இந்த தோற்றம் அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத நம்ம பாக்கியா தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, நம்ம ஏன் தேவையில்லாமல் அதுக்கு ஆசைப்படணும் அப்படிங்கிற ஒரு மைண்டோடு இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம பாக்கியாவுக்கு கால் வருது. கால் வந்ததும் பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா, சரி நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா வந்து கிளம்பி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போகிறாங்க. ரெஸ்டாரண்ட் போகிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா ரெஸ்டாரண்ட் அப்படின்னால மேக்ஸிமம் ட்ரக்ஸ் அப்புறம் லேடிஸ் விஷயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டுருக்கோம். பாக்கியா போகிற அந்த நேரத்துலையும் கண்டிப்பாக அதே போல் ஒரு பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிருக்கு. நிறைய போலீஸ் எல்லாருமே அங்கே வந்திருக்காங்க. வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது, இந்த லாட்ஜில் இவ்வளோ பேர் ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரக் யூஸ் பண்ண எல்லாருமே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல நிதிஷ் வந்து தன்னை மீறினா ட்ரக்ஸுக்கு அடிமையாகி போய் நின்றுட்டுருக்காங்க. இதை நம்ம பாக்கியா எதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்னடா இது, நிதிஷ் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அங்கே இருந்த போலீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நிதிஷ் அவங்களோட கூட இருந்த எல்லாரையுமே சேர்ந்து ஜீப்பில் ஏற்றி உட்கார வச்சுறாங்க. பாக்கியா வந்து ரொம்ப பதட்டாயிடுறாங்க. என்ன நடக்குது இங்கே, நிதிஷை எதுக்காக இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜீப்பில் போய் நிதிஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. ஆனால் நிதிஷ் வந்து சுயநினைவு இல்லாத அளவுக்கு ட்ரக் பண்ணிக்கிறதுனால யாரு என்னன்னு கூட தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. கூட சீக்கிரம் இதுலேருந்து என்னெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கோ அந்த உண்மை எல்லாத்தையும் நம்ம பாக்கியா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.